ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருணக்கிழங்கு வறுவல் பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃபிஷ் ஃப்ரை ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். சேம் டைம் நம்ம இதை வறுக்கிறப்போ மசாலா எப்படி உதிராமல் இருக்கிறது, இதை சாப்பிட்றப்போ கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்க இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணால் தான் உடையாமல் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே இது கூட வந்து நான் வந்து ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறப்ப தான் நம்ம இதை குக் பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ நாக்கில் அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லா கருணக்கிழங்கையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிவிட வரலாம். கொதி வர ஆரம்பித்து ஒரு 3 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். இது வந்து ஒரு 50 to 60% வந்து வெந்தால் போதும். இப்போ கொதி வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கலருக்காக மட்டும்தான், காரம் அதிகமாக இருக்காது. 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். இந்த கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா மசாலா கொஞ்சம் உதிராமல் இருக்கும், நல்ல ஒரு பைண்டிங்கை கொடுக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய், ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த இந்த கருணக்கிழங்கை வந்து நம்ம மசாலா தடவி வச்சுக்கலாம். மசாலா தடவிட்டு ஒரு 1 hour நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் வெயில்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு சேவ் பண்ணலாம். ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மல்லே நீங்கள் வச்சா போதும். ஸோ இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ 1 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஆயிலையும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. ஊற வச்சு எடுத்த இந்த கருணக்கிழங்கு பீசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் கரியாமல் இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 50 செகண்ட் வந்து நல்லா வேக விடணும். வேக விடுறப்பே பார்த்திங்கன்னா தவாவை அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சிம்மில் வைக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஹீட் வந்து ஈவனாக பரவணும். ஸோ அப்பப்போ வந்து தவாவை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், மசாலா கொஞ்சம் கூட தவாவில் வந்து ஒட்டலை. அப்பப்போ திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தவாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க பீசஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ தவாவை திருப்பி விட்டுக்கோங்க. சேம் டைம் கருணக்கிழங்கு பீசஸையும் திருப்பி போட்டு எடுத்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா கருணக்கிழங்கு பீசஸையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த கருணக்கிழங்கு பீஸ் பார்த்திங்க அப்படின்னா அசல் ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.